வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலு பைங்கன் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு செய்கிறது தான். இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா காய வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போடுற மசாலாஸ் தான். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. இது கூடயே தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட அந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அப்போயே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி போடலை. இது நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆலு பைங்கன் சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து கரம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. இது உண்மையிலே ரொம்ப சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம் அதுக்கெல்லாம் கூடயே இது வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.